பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ எந்த வகையில் அது இப்போ படிச்சிருப்பாரு, 2 கோர்ஸ் நல்லா நீட்டாக முடிப்பார், சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுவார், 1,50,000 1,00,000 3,00,000 இப்படி சாப்பிட்டு கருகருன்னு சம்பளம் கூட்டிகிட்டே போகும். அவரும் பார்த்தீங்கன்னா பங்களா, காரு இதெல்லாம் வாங்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாருங்க, ரொம்ப படாத கஷ்டம். படிக்கிறதுக்கே கஷ்டப்படணும், படிப்பு வராது. ஆனால் ஆர்வமாக இருப்பார், படிக்கணும்னு ஆர்வத்தில் இருப்பார், படிப்பார், படிப்பே வராது. கஷ்டப்பட்டு மைண்டு அப்படியே மூளை களைச்சு மூளை வந்து புளிகிறதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வந்து படிப்பார். வேலை கிடைக்கும்போது ரொம்ப சிரமப்படும், அவங்க பேரண்ட்ஸு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படாத கஷ்டப்படுவார், ஜெயிச்சே வர முடியாது. படிப்புலேயும் சரி, எதுலேயும் சரி. அவங்க ஃபேமிலியுமே படிப்பில், குடும்பத்துலேயும் வந்து அவர் படிக்க முடியாத சூழ்நிலையே தான் இருக்கும். ஆனால் படிக்க வச்சுருவாங்க. கஷ்டப்படுவார். அதாவது ஒரு சாதகத்தில் பார்த்திங்கன்னா சொகுசாக சம்பாதிச்சிருவார். நீட்டாக படிப்பார், வருவார். எப்படி வசதி வாய்ப்பு வருது, எப்படி பங்களா, கார் வாங்குறாரு, என்ன பண்ணுறாருனே தெரியாது. அவ்வளோ நீட்டாக வந்து வரக்கூடிய சாதகம் நிறையா இருக்குது. கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்து அதுலேயும் வந்து வேலை கிடைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு வேலை கிடைச்சி அதில் ஒரு முன்னுக்கு வர முடியாத சூழ்நிலையும் வரும். சில சாதகம், பல சாதகம் பல மாதிரி இருக்கும். இப்போ ஈஸியாக வரக்கூடிய சாதகம் என்னன்னா, இப்போ ஒரு லக்னாதிபதி இருக்காருங்க, அது தனுசு லக்னம். தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு. குரு, சுக்கிரன், புதன் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் அவர் வந்து கோடீஸ்வர யோகங்க. அவர் வாட்டில் சின்ன வயசுலேருந்து படிப்பார், நல்லா 2 கோர்ஸ் முடிப்பார், சாஃப்ட்வேர் வேலை போவார், ஏதோ ஒன்று பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வந்துடுவார். அதான் லக்னாதிபதி. இப்போ தனுசு லக்னம், லக்னாதிபதி குருவாக இருக்கார். குரு இப்போ கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். சரி, அந்த கோச்சாரப்படத்தில் குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் என்னங்க குரு இந்த மாதிரி புதனோட இன்வால்வ் ஆகி அவங்களோட பார்வை இதெல்லாம் இருந்தால் அவன் பயங்கரமான கோடீஸ்வரன் வருவான். படப்படப்படம் சம்பாரித்து முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். கஷ்டப்படுறான்னு வச்சுக்க அவன் சாதத்தில் லக்னாதிபதி சொல்லக்கூடாது. இப்போ படிப்புலேயே தடைப்பட்டு படிக்கிறாரு, 2 கூட வந்து 3ஆம் 8 பண்டுக்கு போயிடுச்சு. லக்னாதிபதியும் 3ஆம் 8க்கு போயிட்டு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். 4 கூட 3ஆம் 8க்கு போயிடுச்சு, அம்மா கஷ்டப்படணும். 9 கூட 3ஆம் 8 பண்டுக்கு போயிடுச்சு, அப்பா கஷ்டப்படணும். அப்பா மகன் எல்லாமே கஷ்டப்பட்டு ரொம்ப படித்து வருவாங்க. ஏன்னா 25,000 15,000 20,000 சம்பளத்தில் போய் இருப்பார். எவ்வளோ கஷ்டப்படுவார். அவர் ஈஸியாக படித்து 2,00,000 ரூபா சம்பளம் வாங்குவார். இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரும். அதான் ஒவ்வொரு சாதகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வரும். ஒவ்வொரு சாதகத்தினுடைய கொடுப்பனை அப்படி. யார் வசதியாக வர முடியும், வர முடியாதுன்னு சொல்லி அவங்க சாதத்தில் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.